வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெர்ஃபெக்டான அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோட் சைடில் சாப்பிட்ற பானிபூரி எப்படி வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பானிபூரி பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இந்த பூரி தயாரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பு இதை கவனமாக பாருங்க. இந்த மெத்தட் படி நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபெயிலியர் ஆகாது, சூப்பராக வரும் பூரி. பூரிக்கு வந்து நாங்கள் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கோம். இது வறுக்காத ரவை, அதே மாதிரி சூஜி ரவைன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கேசரி இதுக்கெல்லாம் போடுறது. இதை விட பெரிய சைஸ்லாம் எடுக்காதீங்க, இந்த அளவு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சொன்னால் 1 கப்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கப்பாக இருக்கும். அதுக்கு நான் வந்து சொல்கிறது வந்து 200 கிராம் அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அளவு போட்டு பாருங்கள். 200 கிராம் அளவு ரவையும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு. இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கோதுமை மாவில் பண்ணலாம், ஆனால் மைதா மாவில் பண்ணால் நம்மளுக்கு நல்லா வரும். சோடா உப்பு, குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, எதுனாலும் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு எண்ணெய், அதே மாதிரி தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு தான் உப்பு. இப்போ இதை மாவை பிணையலாம் வாங்க. ஒரு சின்ன பேசன் எடுத்துக்கோங்க. முதல் அந்த ரவையை சேர்த்துக்கிறோம், அப்படியே கூட வந்து மைதா மாவையும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்ச சோடா உப்பு, குக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, இந்த அளவு எவ்வளோன்னு சேர்த்துட்டு இதை மாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி எல்லாம் அந்த மாவில் ஃபுல்லாக பரப்புற மாதிரி அந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதே அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். பானி பூரியில் வந்து அந்த பூரி செய்கிறதா ரொம்ப பக்குவமாக செய்யணும். நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டான மசாலா செஞ்சாலும் பூரி நல்லா இல்லைன்னா அது சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அது மாதிரி பூரி வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிணைஞ்சு தெளிச்சுக்கலாம். ரவை வந்து ஊற்ற தண்ணி இழுத்துக்கிட்டாலும் நம்ம பார்த்து தான் தண்ணி ஊற்றணும், ஃபுல்லாக மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் போக போக நல்லா வந்துடும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் ஊற்றிட்டோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதாவது பானிபூரி பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலையை பண்ணிடுங்க. மாவை பிணைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மித்த வேலையெல்லாம் பார்க்கும்போது இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சு நம்ம ரவுண்டாக்கி மூடி வச்சிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த தண்ணி உள்ளே குடிக்கிறோம் பார்த்தீங்களா, நல்ல காரசாரமான தண்ணி. அதுக்கு தேவையானது வந்து 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச் அளவு சின்ன சின்னதாக நறுக்கிருக்கு, ஒரு 6-7 பல்லு பூண்டு. இது வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கோங்க, நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு மிளகாய் தூள், 1 லெமன். அப்புறம் இந்த இனிப்பு தண்ணிக்கு வந்து 1 லெமன், பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கோம், இல்லைன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இது தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த காரமான தண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா, அது நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஜார்லேயே வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லிக்கு கொஞ்சம் தண்டோடைய போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் புதினா கொத்தமல்லி அரைச்சி அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ சாட் மசாலா தூள் அது வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம். இதில் புளி தண்ணியும் ஊற்றலாம், ஆனால் நம்ம வந்து இனிப்பு தண்ணியும் செய்ய போகிறோம், அதனால் அதில் புளி இருக்கிறனால இதில் லெமன் புளிஞ்சுக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்டியான கார தண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இந்த இனிப்பு தண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி தண்ணி நம்ம நல்லா ஏற்கனவே நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம், அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த இனிப்பு தண்ணி எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, வறுத்து அரைச்ச சீரகத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், சாட் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. நம்ம சூப்பரான கட்டா மீத்தா தண்ணின்னு சொல்லுவாங்க, கட்டா மீத்தா பானி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டஃபிங்க்கு என்னென்னு பாருங்கள். இது ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு, நல்லா ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறோம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு 5 விசில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து காமனான பொருள்கள் என்னென்னு பாருங்கள். வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறோம். கொத்தமல்லி தழை, சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், கொஞ்சம் குறுகுறுன்னு அரைச்ச மிளகாத்தூள், சாட் மசாலா. இதெல்லாம் வந்து காமனான பொருள். இந்த சாட் மசாலா, மிளகாத்தூள், சீரகத்தூள்லாம் வந்து நம்ம எல்லாத்துலேயும் சேர்க்க போகிறதுனால எடுத்து வச்சிருக்கு. இது வந்து வீட்டிலே நம்ம செஞ்ச காரா பூந்தி. ஏற்கனவே நான் மிக்சர்ன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இது இப்போ வீட்டிலே நல்லா கிறிஸ்பியான காரா பூந்தி ரெடி ஆயிருக்கு. இப்போ வாங்க உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்க்கலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட கையில் கூட மசிக்கலாம், இல்லைன்னா பொட்டேட்டோ மேசர் இருந்தால் அதில் மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம். நல்லா ரொம்ப மசிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்தளவு போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்தோம். இதில் வந்து இந்த குறுன்னு அரைச்ச மிளகா வத்தல் நம்மளுக்கு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, சீரகத்தூள், உப்பு நம்ம எல்லாத்துலேயுமே இதே தான் காம்பினேஷன் நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா அப்படியே கையிலே வந்து எல்லா மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரி போட போகிறோம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாம் செய்யும் போது. இப்போ பார்த்துக்கோங்க, மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். இப்போ எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் மாவு போட்டு தேய்க்க போகிறோமோ, பூரி மாதிரி தேய்க்க போகிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை நல்லா அழுத்தி கையில் வச்சு தேய்ச்சி விடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும். ஒரு நிமிஷம் நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ எடுத்துருக்கிற மாவில் வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்கிறோம். இந்த ஒரு பாதியை நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். இன்னொரு பாதியை நம்ம திரும்ப தண்ணி ஈர துணியிலே போட்டு மூடி வச்சுக்கலாம், அது காயாமல் இருக்கிறதுக்கு. இதை எப்படி நம்ம தேய்க்கணும்னா நல்லா தின்னாக தேய்க்கணும். நாங்கள் அதுக்கு தான் வந்து பூரி கட்டையில் தேய்க்காமல் கீழே வச்சு தேய்க்கிறோம். நல்லா பெருசாகவும் தேய்க்கணும். எடுத்துருக்கிற மாவுக்கு ஃபஸ்ட்டு தேய்க்க ஒரு மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு தேய்க்க ஈஸியாக வரும். இந்த ஓரங்கள்லாம் நடுவில் கூட சீக்கிரம் வந்து தின்னாயிரும். இந்த ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். அதனால் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சிக்கலாம். அந்த பூரியோட சீக்ரெட்டே இதுதான். எவ்வளோ தின்னாக மாவு நம்ம தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்பியான பூரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு சைஸ் கிண்ணம் எடுத்துக்கிறோம் நாங்கள். உங்கள்கிட்ட மூடி எது இருக்கோ எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ரவுண்டு வச்சு அதே மாதிரி அமுக்கும் போது லைட்டாக அமுக்காமல் நல்லா இதிலே கட்டாகிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டோம். இப்போ நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா ஈஸியாக வரும். அழகாக வந்துருச்சு பாருங்கள், ஈஸியாக. இதை எல்லாத்தையும் இந்த ரவுண்டெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாவெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுட்டோம் ஒரு தட்டில். இது வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு கூட போட்டுக்கலாம். உடனே போடணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஈரம் ஆறினதுக்கப்புறம் போட்டால் கூட ஒன்றும் செய்யாது. இல்லைன்னா ஒரு துணியை வச்சு கவர் பண்ணிக்கோங்க, ரொம்ப காஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம பொரிக்கலாம். இப்படி மொத்தமாக ஒரே தட்டில் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். இன்னும் நல்லா சூடாக காஞ்சாதான் நம்மளுக்கு போடுற பூரி நல்லா வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு கண்ணு கரண்டி எடுத்து அது மேலேயே அமுக்கணும். நல்லா இந்த மாதிரி செஞ்சால் தான் புஃப்னு உப்பி வரும். அதுக்கப்புறம் அப்படியே அது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஊதுனதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே அதையும் நல்லா அமுக்குங்க. இந்த மாதிரி அழகாக வருது பாருங்கள். போட அது புஃப்னு ஆக அப்படியே நம்ம அடுத்தடுத்து போடணும். அப்பப்போ ஃபஸ்ட்டு போட்டதையும் நம்ம திருப்பி விட்டுக்கிறணும். நம்ம முறுன்னு பானிபூரி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா பூரியுமே நல்லா புஃப்னு வந்துச்சு. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ அழகாக நொறுங்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. நீங்கள் மாவு தேய்க்கும் போது நல்லா ஒல்லியாக தேய்ச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லைன்னா மந்துன்னு இருக்கும். சூப்பரான பானிபூரி ரெடி. இப்போ நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரான பூரி. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கார தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது இனிப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. காரா பூந்தி கொஞ்சோண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம ரெடி பண்ண காரா பூந்தி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. இதை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ரெண்டு இதுலேயுமே சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பூரியை பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இப்போ நம்ம சூப்பரான பானிபூரி ரெடி. இனிப்பு சூப்பராக இருக்குது.
கெஸ்ட்டுக்கு நீங்கள் தரதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முதைய ரெடி பண்ணி இப்படி தந்துக்கலாம். அதாவது பானிபூரி வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி, வெளியில் சாப்பிட்டா தான் அன்ஹெல்த்தி. தண்ணிலாம் எந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த பூரி இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நான் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.